ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிட்டு ஐபிஎல் 2024 மச்சாப்பா மச்சாப்பா டா 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 ஏய் இடிடா வாடா பாத்தி கம்மி ஓகே கிட்டத்தட்ட 2008 இருந்து 2024 கிட்டத்தட்ட ஒரு 16 இயர்ஸ் வந்து கிராஸ் ஆயிட்டு. பட் ஆனால் அந்த 16 வருஷம் எப்படி போணுச்சு அப்படின்னே வந்து தெரியல. ஸோ ஒரு இயரும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ கிரிக்கெட் லீக்ல ஐபிஎல் மட்டுமே ரொம்ப ஒரு சுவாரஸ்யத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக ஒரு பர்சனை வந்து ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்டில். ஸோ அதுக்காகவே அந்த டீமை வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு தோன்ற ஒரு பர்சனை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த பர்சனை ரொம்ப பிடிக்கும், எதனால் அந்த டீமை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச பர்சன் வந்து விராட் கோலி, தி கிங். ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து பேச போகிறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வெல்கம் டு ராமர் ஜே டாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ ஐபிஎல் 2024. ஸோ அந்த ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் இது ஸ்டார்ட் ஆனால் ஒரு 1 மந்த் எப்படி போகுது அப்படின்னு வந்து நம்ம லைஃப்பில் வந்து தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஜாலியாக வந்து போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் ஆளாளுக்கு ஒரு டீமை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவோட ரொம்பவே ஃபேமஸான ஒரு கேம். ஸோ அந்த கிரிக்கெட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா அதில் ப்ளே பண்ணுற அந்த பிளேயர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம் எம்எஸ் தோனி, அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா. ஸோ இது மாதிரி நிறையா பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸாக வந்து கிரிக்கெட்டை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. அதை தாண்டி நிறையா பழைய பிளேயர்ஸுமே வந்து இருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து கிரிக்கெட் பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து யாரு அப்படின்னா விராட் கோலி. ஸோ அந்த ஒரு பர்சனால மட்டுமே எனக்கு கிரிக்கெட் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ விராட் கோலி எதுக்கு அவரை வந்து கிங்னு சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் ஏன் எல்லாருமே வந்து விராட் மேலே இவ்வளோ கிரேசியாக இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, அவர் ஆன் ஃபீல்டுமே சரி ஆஃப் ஃபீல்டுமே சரி ஒரே மாதிரி தான் வந்து இருப்பார். அவருக்கு என்ன தோணுதோ, என்ன திங்க் பண்ணுறாரோ, என்ன எக்ஸ்பிரஷன் வருதோ அது எல்லாமே வந்து பப்ளிக்காக வந்து ஷேர் பண்ணுவார். எதையும் உள்ளே வச்சுக்கிட்டு வெளில ஒன்று ரியாக்ட் பண்ணுற ஒரு பர்சன் வந்து கிடையாது. அவர் ஜாலியாக இருக்காரு அப்படின்னா அவர் ஜாலியாக இருக்கேன்னு காட்டுவார். அதே மாதிரி அவர் கஷ்டமாக இருக்குது, அவர் ரொம்ப ஃபீலிங்காக இருக்காரு அப்படின்னாலும் அந்த விஷயத்தையும் அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து விராட் கோலியை பிடிக்கிறதுக்கு நிறைய ரீசன் எனக்கு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் வந்து அவர் வந்து லூஸ் பண்ணாலுமே அவரோட அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து குறையவே குறையாது. ஸோ எப்பயுமே வந்து எனர்ஜெட்டிக்காகவே வந்து இருப்பார். கூட இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரையுமே வந்து எப்பயுமே ஹாப்பியாக வச்சிருக்கணும், எப்பயுமே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்கள எந்த சூழ்நிலையிலையும் வந்து டவுன் ஆக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்பவே கான்சியஸாக வந்து இருப்பார். எந்த ஒரு மேட்ச் எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக அதில் ஜெயிச்சே ஆகணும். நம்ம யாருன்னு அதில் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் தெளிவாகவே வந்து திங்க் பண்ணி வச்சிருப்பாரு. எந்த ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாலுமே விராட் கோலி வரப்ப ஸ்டேடியம் மொத்தமே வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக் ஆகிரும். அதே மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டாலுமே அந்த டெஸ்ட் மேட்சை இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலியால் மட்டும்தான் முடியும். அவர் பீரியட்ல அவர் கேப்டன்சி பண்ண பீரியட்ல டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேரால வந்து ரசிக்கப்பட்டுச்சு, நிறைய பேரால வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு டெஸ்ட்லேயே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்தவர் விராட் கோலி. அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே உனை நீ. அதுவும் இல்லாமல் ஆன் ஃபீல்டை விட்டுட்டு ஆஃப் ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாமல் நிறைய ட்ரஸ்ட் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து விராட் கோலியை பற்றி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கைண்டான ஒரு பர்சன். இன்னொரு ஒரு விஷயம், அவர் மேலே ஏன் இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து லாயல்ட்டி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் ஃபேன்ஸுக்கு கொடுக்குற லாயல்ட்டி கிட்டத்தட்ட 2008 இப்போ வர 2024. ஸோ 14 வருஷம் ஒரு டீம்ல விட்டு அவர் வந்து விலகவே வந்து கிடையாது. ஆர்சிபியில் மட்டும்தான் இப்போ வரையவே இருக்காரு. அதுக்கு பெரிய ரீசன் 15 வருஷமா வந்து கப்பே அடிக்கிறனாலுமே ஃபேன்ஸ் ஃபாலோவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆர்சிபிக்கு நிறையவே இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து விராட் கோலி தான். பிகாஸ் ஏன் அப்படின்னா 15 இயர்ஸ் வந்து ஆர்சிபி வந்து கப்பு எடுக்கல அப்படின்னாலுமே அந்த ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆர்சிபியால் மட்டும்தான் வந்து வைக்க முடியும். மற்ற எந்த டீம்னாலையும் அந்த ஒரு சுவாரஸ்யத்தை வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அதிக ரன்னாக இருக்கட்டும், ஒரு பர்சன் இண்டிவிஜுவல் ஸ்கோரராக அதிக ரன்னாக இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு டீம் வந்து அதிகபட்ச ஸ்கோர் வந்து ஐபிஎல் அடிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆர்சிபியால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும்.
ஸோ அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டுமே அவங்களோட பேட் லக் வந்து கப் அடிக்க முடியாது. மற்ற டீம் வந்து அந்த அளவுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணாலுமே கப் அடிச்சிருவாங்க. பட் ஆனால் ஆர்சிபி வந்து அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவாங்க, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. விராட் கோலி அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். பட் ஆனால் அவரால் கப் அடிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் ஃபேன்ஸ் ஃபாலோவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் விராட்டுக்கு ரொம்பவே அதிகமானுச்சு. முக்கியமாக வந்து பார்த்தா அவர் வந்து ஐபிஎல் மட்டும் இல்லாமல் இந்தியா டீம் ஆடுறப்பே அந்த ஒரு அக்ரெஷன் இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் மெயின் ரீசன் விராட் கோலி எனக்கு வந்து பிடிக்கிறதுக்கு. முக்கியமான ஒரு ரீசன், எவ்வளோதான் வந்து தோத்தாலும் எவ்வளோதான் வந்து கீழே விழுந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து தி கிங் விராட் கோலி. இப்போ ரீசெண்டாக நடந்த ஆர்சிபி அன்பாக்ஸ் ஃபங்க்ஷனில் கூட விராட் கோலியை எல்லாரும் கிங்னு சொல்கிறப்ப என்னை வந்து கிங்னு சொல்ல வேணாம், ஜஸ்ட் விராட்னே கூப்பிடுங்க அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ இதே ஒரு விஷயத்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து பண்ணார் தமிழ் இண்டஸ்ட்ரியில், அதாவது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். அது வேற யாரும் வந்து கிடையாது, ஏகே அஜித் குமார். ஸோ தலைன்னு யாரும் சொல்ல வேணாம், என்னை ஜஸ்ட் ஏகேனே நீங்கள் வந்து கூப்பிடலாம், அஜித் குமார்னே வந்து சொல்லலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அஜித் வந்து சொன்னார். ஸோ தலைக்கு எப்படி தன்னடக்கம் வந்து அதிகமாக இருக்கோ அதே மாதிரி கிரிக்கெட்டில் வந்து ஒரு கிரேட் கிங் அப்படின்னா அது விராட் கோலி தான். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எந்த பிளேயர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எதனால பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ குட் டே, பை ஃப்ரம் உங்கள் ராமாஜியா.